வணக்கம். இன்றைய மாலை வரையிலான அதிமுக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக விறுவிறுவென அடுத்த அரை மணி நேரம் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் சிலை அமைக்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்தார். ஆடி திருவாதிரை விழாவில் பேசிய அவர், சோழ பேரரசு வளர்ந்த இந்தியாவிற்கான ஒரு பண்டைய வரைபடத்தை போன்றது என்றும் நீர் மேலாண்மையில் சோழர்கள் முன்னோடியாக திகழ்ந்தனர் என்றும் தெரிவித்தார். राजा चोला और उनके पुत्र और महान शासक राजेंद्र चोला प्रथम की भव्य प्रतिमा स्थापित करेंगे. சோழர் கால ஆட்சி பொற்காலமாக விளங்கியதாக பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறார். கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் கட்டுமான தொடக்கம் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் கடல்சார் பயணத்தின் 1000 ஆண்டுகள் நினைவை கொண்டாடும் முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி, சோழர் ஆட்சி காலத்தில் ஜனநாயக முறையில் தேர்தல்கள் நடந்ததாக பெருமிதத்துடன் கூறினார். प्रशासनिक सुधार भी किए गए. उन्होंने लोकल एडमिनिस्ट्रेटिव सिस्टम को सशक्त बनाया. एक मजबूत राजस्व प्रणाली लागू की गई. व्यापारिक उन्नति, समुद्री मार्गों का इस्तेमाल, கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் செய்தார். தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டையில் வந்த பிரதமர் மோடிக்கு தேவார திருவாசக பதிகங்கள் பாடி ஓதுவார்கள் வரவேற்பளித்தனர். கோவில் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து வாரணாசியிலிருந்து கொண்டுவரப்பட்ட கங்கை நதிநீர் மூலம் சோழீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர். கையிலை மலையானே போற்றி போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. ஆடி திருவாதிரை விழாவில் ராஜேந்திர சோழன் நினைவு நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார். கங்கை கொண்ட சோழபுரம் ஆலயத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு முதலாம் ராஜேந்திர சோழன் மேற்கொண்ட வெற்றி பயணத்தின் நினைவாக ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தையும் தேசிய சாகித்ய அகாடமி தொகுத்த திருவாசகம் உரைநடை நூலையும் வெளியிட்டார். இசைஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியை பிரதமர் மோடி மெய்மறந்து கேட்டு ரசித்தார். ஆடி திருவாதிரை விழாவில் இசைஞானி இளையராஜாவின் திருவாசகம் சிம்போனி இசை நிகழ்ச்சி நடந்தது. நான் கடவுள் படத்தில் இடம்பெற்ற ஓம் சிவோகம் பாடல் பாடப்பட்ட நிலையில் பாடல் முடிந்ததும் எழுந்து நின்று பிரதமர் மோடி கைத்தட்டினார். தேவாரம், திருப்புகழ், சிவபுராணம் ஆகியவற்றை இளையராஜாவும் குழுவினரும் பாடிய நிலையில் 15 நிமிடங்கள் அதை கேட்டு பிரதமர் ரசித்தார். ஈரோடு மாவட்டம் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து கொடிவேரி அணை மூடப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. பவானி சாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கொடிவேரி அணை மூடப்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிக்க நீர்வளத்துறை அதிகாரிகள் தடை விதித்தனர். மறு உத்தரவு வரும் வரை தடை அமலில் இருக்கும் என்றும், அதுவரை பவானி ஆற்றில் இறங்கி குளிக்கவோ துணி துவைக்கவோ கூடாது என்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். வார விடுமுறையை கழிக்க கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் முக்கடல் சங்கமத்தில் சூரிய உதயத்தை கண்டு உற்சாகமடைந்தனர். சூரியன் மெல்ல கடலில் இருந்து வெளியே வரும் காட்சிகளை பார்த்து ரசித்த சுற்றுலா பயணிகள் தங்களது செல்போனில் புகைப்படங்களும் எடுத்துக் கொண்டனர். மேலும் விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளுவர் சிலை, கண்ணாடி கூண்டு பாலத்தை பார்வையிடவும் ஆர்வம் காட்டினர். மேலும் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலிலும் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கொருக்கையில் வீட்டில் சட்டைக்கு இஸ்திரி போட்டபோது மின்சாரம் தாக்கி கூலி தொழிலாளி உயிரிழந்தார். வடிவேல் என்ற கூலி தொழிலாளி கோயில் திருவிழாவுக்கு செல்வதற்காக தனது சட்டையை இஸ்திரி செய்துள்ளார். அப்போது இஸ்திரி பெட்டியிலிருந்து மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்ட அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
தூத்துக்குடியில் இரவு நேர ரோந்து பணிக்கு சென்ற காவலர்கள் ஆடல் பாடல் குழுவினருடன் குத்தாட்டம் போட்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மேற்கு காவல் நிலைய காவலர்களான கனி, திருப்பதி ஆகிய இருவரும் ரோந்து சென்றபோது கோவில்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துக்காக காத்திருந்த ஆடல் பாடல் குழுவினரை ஆட வைத்தனர். மேலும் அவர்களுடன் சேர்ந்து காவலர்களும் நடனமாடினர். ராஷ்மிகா மந்தனா நடிக்கும் மைசா படத்தின் பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் தயாராகும் படத்தை சீதாராமம் உள்ளிட்ட படங்களில் துணை இயக்குநராக பணியாற்றிய ரவீந்திரர் பூலே இயக்குகிறார். படத்தின் தொடக்க நாளில் உள்ளூர் பெண்களுடன் இணைந்து ராஷ்மிகா மந்தனா பாரம்பரிய நடனம் ஆடிய வீடியோ வேகமாக பரவி வருகிறது. பீகாரில் 35 லட்சம் வாக்காளர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என தேர்தல் ஆணையம் கூறியிருப்பது ஆணையத்தின் நடவடிக்கைகள் குறித்து கவலை எழுப்புவதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. பீகாரில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கையின் முதற்கட்ட பணிகள் முடிவடைந்துள்ளன. அதில் 35 லட்சம் வாக்காளர்கள் வெளிமாநிலத்திற்கு குடிபெயர்ந்தனர் அல்லது தொடர்பு கொள்ள முடியாதவர்கள் என்று கூறி பட்டியலிலிருந்து தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. நவீன தொழில்நுட்ப வசதிகள் இருந்தபோதும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் நாடு முழுவதும் சிறப்பு திருத்த நடைமுறையை அமல்படுத்த திட்டமிட்டுள்ளதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன.